இன்னைக்கு நம்ம எப்படி டெஸ்டிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டெஸ்டிங்க்கு வந்து நான் போஸ்ட்மேன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இன்சோமினியா யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், அது இன்னொரு சாஃப்ட்வேர். இப்போ இந்த டெஸ்டிங் எதுக்கு பண்ணுறோன்னா, நமக்கு வந்து இன்னும் ஃப்ரண்ட் எண்டே டெவலப் பண்ணல, ஆனால் நம்மளோட பேக் எண்டை ரெடி பண்ண ரவுட்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா நம்ம நினைக்கிற மாதிரின்னு செக் பண்ணுறது தான். ஸோ போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம என்னென்ன ரவுட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா சைன் இன், சைன் அவுட், அதுக்கப்புறம் சைன் அப் கிரியேட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் மிடில் வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அந்த 3 ரவுட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். புதுசாக ஒரு இது கிரியேட் பண்ணுறதுக்காக ஏபிஐ நியூ இதில் கிரியேட் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட், நம்ம போஸ்ட் கெட் எல்லாமே ரிக்வெஸ்ட் தானே, ஸோ ரிக்வெஸ்ட்னு சொல்கிறோம். அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. எஸ்ஐ சைன் அப் ஃபஸ்ட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட பாட் வெப்சைட்டுக்கு எல்லா ரிக்வெஸ்ட்டுமே இதில் சேவ் பண்ணுற மாதிரி. ஸோ பாட்டுன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இனிமேல் எல்லாமே சேவ் டு பாட் தான். இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் அப், அது வந்து போஸ்ட். ஸோ போஸ்ட் மெத்தடுக்கு மாற்றுறேன். அதுக்கப்புறம் யூஆர்எல் கேட்குது. http://localhost: எந்த போர்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம், 3000 போர்ட்டில். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம்ல. 3000 / இதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த ரவுட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்ஸ்ன்னு ஹிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆத்துக்குள்ளே போகணும். கண்ட்ரோலை பிடிச்சிட்டு அந்த ஆத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆத் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு மூவ் ஆயிரும். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணேன். ஸோ pods/signup. signup pods எஸ் பாருங்கள், மிஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் செக் பண்ண போனேன். இப்போ வந்து நம்ம ஆத்தரைசேஷன் எதுவும் தேவையில்லை இப்போதைக்கு. ஹெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப் வந்து அப்ளிகேஷன் ஜேசான் போட்டுக்கோங்க. கண்டென்ட் டைப் நம்ம வேல்யூ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஜேசானாக தான் தரப்போகிறோம். இப்போ பாடியில் என்னெல்லாம் தரலான்னா, இது பாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் டைப்பாக பாடி ஆஃப் டேட்டா நம்ம வந்து வாங்கலாம். ராவாக வாங்கலாம், ஃபார்ம் டேட்டா வாங்கலாம். ஃபார்ம் டேட்டாவும் இருக்குது நம்மளோட டியூட்டோரியலில். ஸோ இப்போதைக்கு நம்ம ராவாக தான் வாங்க போகிறோம், அப்ளிகேஷன் ஜேசான் கண்டென்ட் டைப்பு. இப்போ என்ன பண்ணலான்னா, ஜேசானில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணாலே இன்னொன்று வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம சைன் அப் பண்ணும்போது என்ன ஃபீல்ட்ஸ்லாம் தருவோம், மாடல்ஸில் போய் பார்க்கலாம் என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் தரலான்னு. பார்த்தீங்கன்னா நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்டு, இமெயில், இது எல்லாமே தரலாம். ஸோ அப்படியே நான் அது ஃபாலோ பண்ணுறேன். நேம், ஏன் இப்போ நமக்கு நேம் எரர் தருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தரணும்னு சொல்லுது, கீ வேல்யூ பேர்ஸ் எல்லாம். ஸோ ஓகே, நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தரலாம், இதுவும் ஸ்ட்ரிங்காக தான் தரணும், அதனால தான் எரர் தருது. நெக்ஸ்ட் வந்து இமெயில், கரெக்டாக இமெயில். இப்போ ஏன் எரர் தருதுன்னா கமா தரல. ஜேசான் வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கணும் அதோட சின்டாக்ஸ் படி, அதனால தான் நமக்கு இப்போல்லாம் எரர் தருது. இமெயில் வந்து ஃபஸ்ட்டு இன்வேலிட் இமெயில் மாதிரி தரலாம். சும்மா இது மட்டும் தரேன். லாஸ்ட் நேம், அடுத்தது பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்ணல இன்னும். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு npm ஸ்டார்ட் கொடுங்க. போன வீடியோலேயே எரர்லாம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ டிபி கனெக்டர் தான் வரணும். டிபி கனெக்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த மாதிரி ரன் பண்ணும்போது நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் போஸ்ட் பண்ணனா ஏதோ எரர் வருதுன்னு நினைக்கிறேன். எரர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ்
invalid value param email and password. ஸோ நம்ம செக் பண்ணபடி இமெயில் வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லுது, பாஸ்வேர்டும் கரெக்டாக இல்லைன்னு சொல்லுது. இப்போ ஒரு கரெக்டான இமெயில் தரலாம். இந்த இமெயில் ஃபார்மேட் இப்போ கரெக்டாக இருக்குது. திருப்பி சென்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் வேல்யூ பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா நம்ம வந்து 5 ஃபீல்டு தந்திருக்கணும்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக. ஸோ 4, 5 இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம் சில ரிக்வஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோன்னா அந்த ஃபீல்டு தான் இப்போ நமக்கு வந்திருக்கு. நேம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இமெயில் வந்திருக்கு நம்மளோடது, அதுக்கப்புறம் ஐடி, இந்த யூசரோட ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு, அதுதான் இங்கே காட்டுது. இப்போ இதோட கோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த ஆத் கண்ட்ரோலரில் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இதோ சென்ட் டேட்டா டு ஃப்ரண்ட் அண்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொன்னல, இதுதான். ஸோ இந்த இடத்துலேருந்து தான் காட்டுது. இப்போ நம்ம வந்து மோங்கோடிபி செக் பண்ணி பார்க்கலாம் அங்கே யூசர் கிரியேட் ஆயிருக்காரா அப்படின்னு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு லோடாக, அதனால தான் பாஸ் பண்ணியிருந்தேன். கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணோன்னா நம்மளோட வெப்சைட் வந்து பாட். ஸோ பாட்டில் யூசர்ஸ்னு ஒரு இது கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம தந்த பேர் பீஃபார் லேர்னிங் அண்ட் இமெயில் ஐடி இருக்குது, லாஸ்ட் நேமும் இருக்குது, பாஸ்வேர்டு நம்ம தந்தது இருக்குது. பிளைன் டெக்ஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் சால்வ் பண்ணி ஹேஷ் பண்ணி டேட்டா பேஸில் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா அதுதான் இந்த ஐடி. ஓகே, அடுத்த ரவுட்டை போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சைன் அப் கரெக்டாக ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரவுட் நம்ம என்ன செக் பண்ணணும், அதுவும் வந்து போஸ்ட்டில் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ரவுட் வந்து இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரவுட் பார்த்தீங்கன்னா சைன் இன். ஸோ சைன் இன் பாடி வந்து ராவாக இருக்கணும். ஹெட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஜேசானாக தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து. கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஜேசான். ஓகே, இப்போ சைன்இன் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் தரப்போகிறோம், இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் தான் தரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டான இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் வந்து பார்க்கலாம். should be in quotes. இமெயில் ஐடி வந்து கமா பாஸ்வேர்ட். இப்போ என்ன பண்ணலாம்னா சென்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. எரர் விவின் கன்சோலில் போய் பார்க்க சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணி வச்சிருந்த அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசான் வெப் டோக்கனில் சைன் பண்ணுற பிளேஸில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல அவங்க எப்படி அல்காரிதத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ நான் பழைய வெர்ஷனுக்கே போயிடுறேன். ஜேசான் வெப் டோக்கன் சைன் வந்து டிஃபால்ட்டாக H256 இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ்பிரஸ் ஜேடபிள்யூடி தான் நமக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் ஜேடபிள்யூடி வந்து நான் ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணிருந்தேன். இந்த வெர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிடலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினேட் பண்ணிடுறேன். டெர்மினேட் பண்ணிவிட்டு ஒரு டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா npm uninstall அந்த டிபெண்டன்சி பேர் எழுதணும், express-jwt. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேடபிள்யூடி போயிடுச்சு. ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் எனக்கு தெரியும், அந்த வெர்ஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். npm install express-jwt. வெர்ஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5.3.1. சாரி, என்ன எரர் வந்திருக்குன்னா நான் இந்த வெர்ஷனை வந்து @ போட விட்டுட்டேன். ஸோ அதுதான் இங்கே எரர். ஸோ அடுத்து எந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபெச் பண்ணிட்டுருக்கு கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா 5.3.1 நான் கேட்ட வெர்ஷனே எனக்கு இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஜேசான் வெப் டோக்கனில் அந்த சைன் இது ரிமூவ் பண்ணியிருந்தோம், அல்காரிதத்தை தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் நம்ம அல்காரிதத்தை தூக்கிடலாம், தேவையில்லை.
முதல்லலாம் நாங்கள் அல்காரிதம் ஸ்பெசிஃபை பண்ணதில்லை, டிஃபால்ட்டாக இருக்கிற அல்காரிதத்தை தான் யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ என்ன பண்ணலாம்னா திருப்பி போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. சைன்இன்னு நம்ம ரன்னே பண்ணலன்னு நினைக்கிறேன். போய் ரன் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை. டேட்டாபேஸ் கனெக்டட். இப்போ சென்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் ஐடி கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் இமெயில், ரோல், பீஃபார் லேர்னிங், நம்மளோட டோக்கன், நம்ம ஜென்ரேட் பண்ண JWT டோக்கன் எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ சைன்இன்னும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதை நான் சேவ் பண்ணல. ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணுற ஆப்ஷன் தந்திருப்பாங்க. ஸோ என்ன பேர் வச்சு சேவ் பண்ணோம், SI சைன்இன்னு சேவ் பண்ணிக்கலாம். பாட்லேயே சேவ் பண்ண சொல்கிறேன், சேவ் டு பாட். இப்போ இன்னொன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து சைன் அவுட்டுக்கு, சும்மா சைன் அவுட் ஆகுதான். இந்த கோடு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்டுக்கு டெவலப் பண்ணுறோன்னு சொல்கிறேன்ல, ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து டேட்டாவை சென்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த டேட்டாவை இங்கே தான் சென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த கோடு. ஓகே, கெட் ரிக்வெஸ்ட் தான் சைன் அவுட் ஸ்லாஷ் சைன் அவுட். சைன் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாடி எதுவும் தேவையில்ல, ஒரு பட்டன் மாதிரி தான் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ அப்படியே கிளிக் பண்ணார்னா சைன் அவுட் மெசேஜ் வர்ற மாதிரி பார்க்கலாம். மெசேஜ் சைன் அவுட் கிளிக்டு அண்ட் யூசர் சைன் அவுட். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரவுட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ அந்த 3வது ரவுட்டை சேவ் பண்ண முட்டல, ஸோ அதை சேவ் பண்ணிடலாம். சைன் அவுட் சேவ். ஸோ 3 ரவுட்டும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கோட் சேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல, ஸோ ஜிட்டப்லேயும் மெசேஜ் தந்து புஷ் பண்ணிடலாம். மீதி எல்லா ஃபைலும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை ஸ்டேஜ் பண்ணிடலாம். அல்காரிதத்தை தூக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் எக்ஸ்பிரஸ் JWTலையும் அல்காரிதத்தை தூக்கிட்டோம். ஸோ மெசேஜில் வந்து எக்ஸ்பிரஸ் JWT பழைய வெர்ஷன் ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன அல்காரிதத்தை தூக்கியிருக்கோன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ புஷ் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.